இந்த சாதி மதம் இதெல்லாம் நம்ம வந்து பார்க்கக்கூடாது. எல்லோரும் ஒத்துமையாக இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை பண்ணிக்கூடாது அப்படின்லாம் நம்ம நினைப்போம். ஆனால் மிருகங்கள் எப்பயுமே வந்து அதெல்லாம் நினைக்காது. ஒன்றுக்கு ஒன்று அடிச்சுக்கணும், நீ பெரியவனா நான் பெரியவனான்னு பார்க்குறதெல்லாம் மிருகங்கள் தான். ஏன்னா காட்டில் வாழ்கிறது பூரா அந்த மாதிரி தான் இருக்கும். நாம் வந்து காட்டில் வாழ்கிற மிருகங்கள் இல்லை. நாம் 6 அறிவு படைத்த மனிதர்கள். நம்மளுக்கு அடித்தா நோகும், அடுத்தவனுக்கு அடித்தா நோகும்னு நம்மளுக்கு தெரியும். இந்த மாதிரி சென்ஸோடு நம்ம வாழ்கிறவங்க. இந்த சென்ஸ் இல்லாமல் இந்த மிருகத்துக்கும் சேராமல் மனுஷனுக்கும் சேராமல் அஞ்சரை அறிவு ஜீவிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்கள பற்றி இந்த வீடியோ பேச போகிறோம். ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்க போது. நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த சுவாரஸ்யம் போயிடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, நண்பர்களே, நாம் வந்து எப்போதும் வந்து ஆடு மாடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சண்டை ரொம்ப போடும். ஆட்டு சண்டையெல்லாம் ஒரு ஆடு செத்து போயிடும், இன்னொரு ஆடு அடிக்கும், பயங்கரமாக போகும். அதே மாதிரி தான் சேவல் சண்டையிலே எத்தனையோ சேவல்கள்லாம் சாகும். காளை மாடும் சண்டை பண்ணதெல்லாம் கூட பார்த்துருப்போம் வில்லேஜில். இப்போ வில்லேஜில் சிங்கங்கள் வந்து சண்டை போடுறது, சிங்க கூட்டம் அந்த கூட்டமாக வரும். இங்கேருந்து சிங்கங்கள் கூட்டமாக போகும். 2 சிங்க கூட்டங்களும் சேர்ந்து அடிபட்டுறதெல்லாம் பார்ப்போம். ஏன்னா அவங்க 5 அறிவு ஜீவிகள். இந்த அஞ்சரைங்க இருக்கிறாங்கல்ல, 6க்கும் சேராத, 5க்கும் மிருகங்களுக்கும் சேராத, 6 அடி மனுஷனுக்கும் சேராமல் 5 அறிவு ஜீவிகள் இருக்கிறாங்கல்ல, அவங்க சண்டை பண்ணதை நீங்கள் பார்த்துருக்குறீங்களா? ஸோ நீங்கள் பார்த்தது இல்லை அப்படின்னா நான் வந்து உண்மையிலேயே நான் பாக்கியவான். உங்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த வீடியோ காட்டுறதில்ல. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள், 5 அறிவு ஜீவிகள் எப்படி அடிச்சுக்கிறாங்க அப்படின்னு. இதுக்கு தான் நான் வச்சிருக்கேன். பார்த்துட்டிங்களா? நானும் இந்த மாதிரி தான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக அவங்க அப்படியே விழுந்து சிரித்தேன். இவங்களுக்கு என்னங்க, ஏங்க அவங்கள 5 அறிவு சொல்கிறீங்க? இவங்களும் மனுஷங்க மாதிரி தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கும் கை இருக்குது, கால் இருக்குது, நல்லா தான் இருக்கிறாங்க. என்ன மேலே சட்டை தான் போடல, ஃபேர் பாடியாக இருக்கிறாங்கன்னு நீங்கள் ஃபேர் பாடியாக இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுதான் நீங்கள் செய்கிற தப்பு. மேலே சட்டை இல்லை, ஆனால் குறுக்க ஒரு நூல் போகும், பார்த்தீங்களா இல்லையா? அப்போ அந்த நூல் போனவங்க எல்லாரும் 5 அறிவில் தான் இருப்பாங்க. அவங்களுக்கு 6வது அறிவு முழுமையாக அவங்களுக்கு வழங்கப்படலை இறைவனால். இது என்னப்பா இறைவனை கொண்டு வரணும்? ஆமாம், உண்மை. அவங்களுக்கு 5 அறிவு மட்டும்தான். இந்த 6வது அறிவு முழுமை அடையலை. அதுதான் என்னன்னா, அந்த 6 அறிவு என்னன்னா தான் பகுத்தறிவு. அந்த பகுத்தறிவுன்றது இவங்க இல்லாதனால தான் இந்த மாதிரி இருக்கிறாங்க. காஞ்சிபுரத்தில் வரதராஜ பெருமாள் கோயிலில் மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு நடந்த ஊர்வலத்தில் ஏதோ பாட்டு பாடுறதுல பிரச்சனையா. ஒன்றும் கிடையாது. பாட்டு பாடுறதுல இவங்க சாமிக்கு நான் பாடுவோம் நீ பாடுவோம்லாம் சண்டை பண்ணல. தட்டேந்திர பிச்சை காசில் உனக்கு எவ்வளோ பங்கு, எனக்கு எவ்வளோ பங்கு, இதுதான் அவங்களுக்கு பிரச்சனை. நாமம் போட்டவன் வரதராஜ பெருமாள், நாமம் போட்டவன் நான் தான் பிச்சை எடுக்கணும்னு ஒருத்தன். இல்லை நாங்களும் தான் அந்த கோயிலுக்கு செய்கிறோம், நாங்களும் தான் பிச்சை எடுப்போம்னு இன்னொருத்தன். மக்கள்கிட்ட பிச்சை வாங்கி பிழைக்கிறதுக்கு இப்படி ஒரு சண்டை பண்ணிட்டு தெரியுறாங்க. இது இவ்வளோதான். இப்போ இது ஏன் இந்த அளவுக்கு அடிச்சுக்கிறாங்க? அப்போ இவங்களுக்கு என்ன அப்படின்னா, பல லட்சங்கள், 1 ரூபா 2 ரூபாயில் பல லட்சங்கள் வருமானம். நீங்கள் வந்து கடவுள் பேர் சொல்லி சாதாரண இருக்கிற கிராம கோயில்கள்லேயே ஒரு பூஜை நடத்தினோம்னா 5000 10,000 சேர்ந்துடும். அதான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நகரத்தில் இருக்கிற கோயிலுங்கள்லாம் 5 லட்சம் 10 லட்சம் சேரும். இந்த மாதிரி பிரசித்தி பெற்ற வரதராஜ பெருமாள் கோயிலில் ஊர்வலம் நடக்குதுன்னா இதில் காணிக்கையிலே கிட்டத்தட்ட 5-6 லட்ச ரூபாய்க்கு மேலே வரும். அப்போ இந்த பணத்தை யாருக்கு போய் சேரணும்? எனக்கு வேணும், உனக்கு வேணும். இந்த அடிபாடுகளுக்கு தான் சிக்கல் தான் இது. இப்போ தெரியுதுங்களா நம்மளை ஏன் மணி அடிக்க விட மாட்டேங்கிறான், நாம் ஏன் கோயிலுக்குள்ளே போகக்கூடாதுங்கிறான்னு? உண்மையில் தீட்டுன்னு இவன் சொல்கிறது பொய். எல்லாமே கட்டுக்கதைகள். உண்மையிலே இது தீட்டு. இந்த தீட்டு நீங்கள்லாம் வந்து சூத்திரர்கள் உள்ளே வந்தால் தீட்டாயிடும் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே பொய். இவன் மட்டும் போய் நோகாமல் வந்து இந்த நெய் சோறு தின்னுக்கிட்டு நல்ல தொந்தியும் பாருங்க எப்படி இருக்கிறானுங்களா, போண்டா கோழி மாதிரி இருக்கிறானுங்க பார்த்தீங்களா? அப்படியே இவனுங்களே தின்னு கொழுக்கிறானுங்க. அந்த இடத்துல வந்து கடவுளுக்கு சாமிக்கு நம்ம நல்லது செய்யணும், சாமிக்கு பூஜிக்கணும் அப்படின்னு ஒரு உண்மையாலாம் இவங்க செய்யறதில்ல. உடனே வந்து நீங்கள் எல்லாரையும் அப்படி சொல்கிறீங்கன்னா நான் எல்லாரையும் அப்படி சொல்லலை. நீங்கள் உண்மையாக கடவுள் பக்தியோடு செய்கிற நிறைய பார்ப்பனர்கள் இருக்கிறீங்க, சந்தோஷம். அந்த சகோதரர்களாகவே நான் அவங்கள பார்க்குறேன்.
நான் வந்து சீமான் மாதிரி நீங்கள் வந்து ஹைபர் போலான் கலைவாலேருந்து வந்தவங்க அந்நிய தேசத்தை வருங்க, நீங்கள் இந்தியா விட்டு வெளியே போ, அந்த மாதிரிலாம் நாங்கள் சொல்கிறோம். எனக்கு தெரியாது. நாக்கில் வந்து எலும்பில்லாத பேசுகிறவன் சீமான். அப்படி நாங்கள் பேச மாட்டோம். உண்மையாக இருக்கிறவனுக்கும் பாதிக்குதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. சரிங்களா? இப்போ நாங்களும் மனுஷன்தான், உங்களுக்கு மாதிரி தான் கை கால் எங்களுக்கும் இருக்குது. எங்கள் ஆளுங்களும் 2 பேரும் சேர்ந்து போச்சிக்கலாம். நீங்களும் பூஜை பண்ணுங்க, நாங்களும் பூஜை பண்ணுவோம். அரசாங்கம் பணம் கொடுக்குது, உங்களுக்கு சம்பளம் போடுது, அரசு வேலையில் இடஒதுக்கீடு இருக்குது, எல்லா அரசு வேலையிலையும் இடஒதுக்கீடு இருக்குது. இந்த அரசு வேலையில் மட்டும் இடஒதுக்கீடு கிடையாது. ஒன்லி பார்ட்னர்களுக்கு மட்டும்தான். மீறி நம்ம வந்து எல்லாருக்கும் அர்ச்சகராகும் உரிமைன்னு நீங்கள் சட்டத்தை போட்டால் அதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் கேஸை போட்டு அதுக்கு ஸ்டே வாங்குவீங்க. யாரும் அர்ச்சகர் ஆகாம விட பண்ணுவீங்க. இந்த மக்களுக்கு இது புரியணும். என் வீடியோவை பார்க்குற மக்களுக்கு இது புரியணும். அவங்க மட்டும் செய்கிறாங்க, ஏன் நம்மளால் அது முடியாதா? நாம் பூஜித்தா கடவுள் ஏற்றுக்காது அப்படின்னு சொல்கிறது, சமஸ்கிருதத்தில் தான் வந்து பூஜிக்கணும்னு சொல்கிறது எல்லாமே போய். இந்த சமஸ்கிருதமே இந்தியாவுக்கும் சம்மந்தமே கிடையாது. இதே வந்து வேற்றுமொழி பாஷை, அயல்நாட்டு பாஷை. நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒட்டுமொத்த இந்தியாவையும் ஆட்சி புரிஞ்சது யார் அப்படின்னா தமிழர்கள். தமிழ் சார்ந்த மொழிகள் இங்கே நிறைய இருக்குது. இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் போய் உள்ளே வச்சு நான் பூஜை பண்ணுறேன்னா ஒத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே நம்ம பேசுகிறது தான், ஒரு பழைய புராணமே தான் இதெல்லாம். இப்போ நம்ம வந்து தெளிவாக இந்த விஷயத்தில் ஒரே ஒரு கருத்து, இவங்க அடிச்சுக்கிறத பார்த்தா நீங்கள் ஆளுக்கு அடிச்சுக்கிறதாங்க அப்படின்றதோட நீங்கள் நிப்பாட்டாமல், கோயில் வருமானத்தில் நீ எவ்வளோ எடுத்துக்குவேன், நான் எவ்வளோ எடுத்துக்குவேன், உங்கள் பிரிவினர் எவ்வளோ எடுத்துப்பாங்க, நான் எவ்வளோ எடுத்துக்கணுன்ற பிரச்சனைகளை தான் இவங்க அடிச்சுக்கிறாங்க. இன்னைக்கு நடந்த சண்டை மட்டும் கிடையாது. இதுக்கு முன்னாடி வந்து பல நெடுங்காலமாக இவங்களுக்கு பிரச்சனையே இதுதான். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலில் வடகலைக்கு எவ்வளோ வருமானம் வரணும், தென்கலைக்கு எவ்வளோ வருமானம் வரும், அவன் சம்பாதிக்கிறானே இவன் ஊத்தரிச்சல் எறிகிறதும், இவன் சம்பாதிக்கிறானே அவன் வெறுத்தரிச்சல் எறிகிறதும், இது பல நெடுங்காலமாக நடக்குது. இது வந்து நம்மளுக்கு அப்பட்டமாக ஒரு விஷயம். நாமளும் உள்ளே போனால் அந்த வருமானத்தில் நாமளும் ஒரு பங்கெடுப்போம், நம்மளுக்கு போகக்கூடாது, அவன் மட்டுமே தின்னி தெரிக்கணும்னு நினைக்கிற ஒரே ஒரு கெட்டணம் மட்டும்தான் இது. வேற இதுக்கு பிச்சை எடுக்கலாம். அரசாங்கம் இன்னைக்கு தமிழக அரசாங்கம் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படிங்கிறதுக்காக பல திட்டங்களை வந்து போராடிட்டு இருக்கு. அதுக்கு என்ன லிங்க் பண்ணோம்னா, இவங்க அடிச்சுக்கிறதுக்கு காரணம் நாம் உள்ள வந்தால் நாமளும் இதில் ஒரு ஆளாக இருப்போம் இல்லையா? அப்போ நான் அதில் இருந்தேன்னா நானும் ஒரு ஆளாக அதில் இருப்பேன். ஆனால் நம்மளை அவங்க விடக்கூடாது அப்படிங்கிறதான தவிர, இவங்களுக்கு தனிப்பட்ட பக்தி, கடவுள் மேலே நான் அதீத பக்தின்னு பேசுறது எல்லாமே போய். சாமி தூக்குறது, சாமி பூஜை பண்ணுறதை விட்டுட்டு இவனுங்க காசு பிரச்சனைக்கு வந்து அடிச்சுக்கிறாங்க. அப்படிங்கும்போது நம்மளுக்கு எல்லாமே தெளிவே தெரியுது, வேற ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி பல நெடுங்காலமாக பிரச்சனை மேலே பிரச்சனையாக வெடிச்சுக்கிட்டே தான் இருக்குது. இன்னைக்கு அடிதடியில் போய் முடிஞ்சிருக்குது, அவ்வளோதான். ஆனால் பல வருஷமாக இவங்க வந்து இந்த பணப்பங்கீடு தான். தட்டில் வந்து பிச்சையை கேட்குறாங்கல்ல, தர்மம்னா அப்புறம் பிச்சை நல்லா ஒன்று தான் அது கேட்குறாங்கல்ல, அந்த காசில் வந்து உனக்கு எவ்வளோ வரணும், எனக்கு எவ்வளோ வரணுன்ற அந்த பங்கீடு தான், வேற ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படிங்கிற அந்த தமிழக அரசாங்கத்தோட திட்டத்துக்கு இவங்கெல்லாம் எதிர்ப்பானவங்க, ஏன் எதிர்க்கிறாங்கன்ற அப்படிங்கிற விஷயம் இந்த வீடியோ மூலிமா நம்மளுக்கு தெரிய வருது. அடுத்து ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.